1 கொரிந்தியர் 13:10 வாசிங்க. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது நம்ம வாழ்க்கை. இந்த மாதம் என்ன ஆண்டு சொன்னார்? உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன். கண்ணில் மூடுங்க. நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு குறைவுகளையெல்லாம் நிறைவாக்க போகிறதுக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். கவலைப்படாதீங்க, போன மாதம் எனக்கு இதில் குறைவாரிச்சு, இதை குறைவாரிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு அந்த குறையை பார்க்கவே விட மாட்டார். சரியா? நிச்சயமாக உங்களுக்கு நிறைவை காணும்படி தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கி நம்ம குறையாக இருந்தோம்னா அந்த குறைக்கு நம்ம யாராலும் நிறைவாக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் அதை நிறைவாக்க முடியும். வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆண்டு சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, ஆதியிலிருந்து அன்பு உன்னிடத்தில் இல்லைங்கிறார். அல்லேலூயா. அவன் பிரயாசங்களை அறிவேன், எல்லாத்தையும் தெரியும். ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது மகனே. என்ன குறை அப்படின்னா, ஆதியிலிருந்து அன்பு உன்னிடத்தில் இல்லைங்கிற ஒரு குறை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், அந்த குறை யாராவது மாற்ற முடியுமா? ஆதியிலிருந்து அரிசி குறையாச்சு கடையில் வாங்கிட்டு வந்துடலாம், இல்லை ட்ரெஸ்ஸில் குறைஞ்சி போச்சு, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடலாம். உனக்கு என்ன குறை இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அன்பு குறைஞ்சி போச்சே. ஆண்டு சொன்னார், ஆரம்பத்தில் நீ என் மேலே வச்சுருந்த அன்பு இப்போ உன்ட்டு இல்லைங்கிற ஒரு குறை இருக்குங்கிறார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஆண்டு மேலே எவ்வளோ அன்பு வச்சு வந்தோம். ஆதி அன்பு உன்ட்டு இல்லைங்கிறார். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா எல்லாம் அழிஞ்சு போகும், அந்நிய பாஷையும் கூட ஒழிஞ்சு போகும். 1 கொரிந்தியர் 13 ஆனால் அன்பு ஒரு காலம் அழியாது. அந்த அன்பு முக்கியமானது. அது முதல்ல ஆண்டவர் மேலே அந்த அன்பு வைக்கணும். ரெண்டாவது மனுஷன் மேலே அன்பு வைக்கிறது. அந்த ஆதி அன்பு மட்டும் இல்லைங்கிற குறை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குறையை நான் நிறைவாக்குவேன். அப்போ எங்கே நீ வரணும்? அந்த குறையை எப்படி நிறைவாக்குவேன்? கல்வாரி சிலுவிட்ட வரணும். கல்வாரி அன்பு தான் நிறைவான அன்பு. வேறு எந்த அன்பு அதுக்கு ஈடாக இல்லை. இல்லை சொல்லுங்களாரும், அந்த அன்பு தான். ஆனால் ரசிக்கப்பட்டப்போ 14 வயசு ரசிக்கப்பட்ட போது ஆண்டவர் கல்வாரி அன்பை என் உள்ளத்தில் ஊதினார். அதனால தான் நான் ஆண்டவரை உயிராக நேசிக்க ஆரம்பித்தேன். ஏசு பைத்தியம்னு நான் 9th படிக்கும்போது கிளாஸில் சொல்லுவானுங்க, அடுத்த ஸ்கூலில் சொல்லுவாங்க, ஏசு பைத்தியண்டாவே அப்படின்னு. அவள் காரணம் என்ன? அந்த அன்றைக்கி ரசிக்கப்பட்டேன் பாருங்கள், அன்னைக்கு அந்த கல்வாரி அன்பு என் உள்ளத்தில் ஊற்றினார் ஆண்டவர். கல்வாரி அன்பு. அல்லேலூயா. அதனால் அந்த அன்பு நீங்கள் அந்த குறைவை நீங்கள் நிறைவாக்கணும். அந்த குறைவு இருக்கவே கூடாது. உங்கள்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாது. ஏசப்பா மேலே அவ்வளோ அன்பு இருக்கணும். அதனால தான் எனக்கு டிவியில் கூட பேசும்போது அங்கே அன்பு போதகர் அப்படிம்பாங்க. அன்பு ரொம்ப முக்கியம். நீ பணக்கார போதகர், வரம் பெற்ற போதகர் அப்படி சொல்கிறது காட்டணும், அன்பின் போதகர் சொல்லணும். எங்கள் அம்மா ரொம்ப அன்பானவங்க, எங்கள் அப்பா ரொம்ப அன்பானவர் அப்படி சொல்லணும். நீங்கள் வரம் உள்ளவங்க, வல்லம், எங்கள் அப்பா ரொம்ப பணக்காரன், எங்கள் அம்மா பணக்காரி, அவங்க ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் எங்கள் அம்மா ரொம்ப அன்புள்ளவங்க, அதுக்குன்னே ஒன்றுமே இல்லை. அலையிலோ அன்புள்ளவங்க, ரொம்ப அன்புள்ளவங்க. இப்போ ஆண்டவர் சொல்ல, இந்த மாதத்தில் நான் உங்கள் இருதயத்தை அன்பினால் நிரப்புவேன். அப்போ பரிசுத்த ஆவியினால் அந்த அன்பை கத்த உள்ளத்தில் ஊற்றுவார். அலையிலோயா. நீங்கள் அன்புக்கு மட்டும் நீங்கள் ஈக்குவலாக உலகத்தில் ஒன்றுமே சொல்ல முடியாது. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தான். அன்பை தாப்பா போட்டு அடைக்க முடியாது. அவ்வளவுதான் அந்த அன்பு, அவ்வளோ பெரிய அன்பு தான். அதனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் தேவன் அன்பினால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களாரும். சரி, அடுத்து சங்கீதம் 34:9 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஆண்டவருக்கு பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுறது இல்லை, கடவுளுக்கு பயப்படணும். த ஃபியரிங் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா ஒரு குறைவு இருக்காது. ஞானக்குறைவு, புத்தி குறைவு, அறிவு எது இல்லாத அளவுக்கு, ஒரு குறை இல்லாத அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவருக்கு பயந்தவர்களுக்கு சொல்லுங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு. இன்றைக்கி கடவுளுக்கு பயப்படுற பயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஜனங்கள்கிட்ட. நல்லா கவனிங்க. உங்கள்கிட்டையும் கூட ஆண்டருக்கு பயந்து ஒரு அனௌன்ஸ் கொடுத்தா, ஒரு அறிவிப்பு கொடுத்தா அடுத்த நிமிஷம் வந்துடுவீங்க. ஐயோ பாஸ் திட்டுவார், ஆண்டவர் பெரியவங்க, இங்கே கடையில் உட்காந்துருக்குறோமே, இங்கே போயிடுமே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பயப்படுறதே இல்லை. பாலியங்சர் சொல்கிறாரு, பாலியங்சர் சபையில் ஒலிம்பிக் கிரவுண்ட் இருக்குது, பெரிய கிரவுண்டு. அப்போ உபவாச சபை அங்கே நடத்துவார். அப்போ அங்குள்ள பிரைம் மினிஸ்டர் வருவார். பாலியங்சர் பார்த்து, ஐயா நீங்கள் திடீர்னு நீங்கள் போய் பாசிங் பண்ண வச்சிட்டிங்களே,
நான் கவர்மெண்ட்டுக்கு லீவ் விட வேண்டியதாக இருக்குது. எல்லா ஜனங்களும் எங்கே வந்துட்டாங்க? 10 லட்சம் மக்கள் ப்ரேயருக்கு வந்துட்டாங்களே, ஒரு வேலைக்கு ஒருத்தரும் வரல. அவன் லீவ் போட்டு 10 லட்சம் மக்கள் ஒரே நாள் லீவ் போட்டா ஆஃபீஸ் ஓடுமா? பேங்க் ஓடுமா? சொல்லுங்கள் வாங்கி திறந்து. எந்தோட கடவுளுக்கு பயப்படுறவங்க அந்த கொரியாவில் இருக்கிறாங்க. எங்கள் பாஸ் சொல்கிறார், இன்றைக்கி என்ன பாசிங் ப்ரேயர். இந்த பாசிங் ப்ரேயர் எங்கே? ஒலிம்பிக் மைதானத்தில். நீ கேட்டு பாருங்கள், இல்லை இந்த புக்கை படித்து பாருங்கள். அப்போது 10 லட்சம் மக்கள் ஒரே நாள் லீவ் போடுறாங்கன்னா அவள் கடவுளுக்கு எப்படி பயப்படுறாங்க பாருங்கள். இல்லையே சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கும் பயப்படுறதில்லை, கடவுளுக்கும் பயப்படுறதில்லை, ஊழிகாரனுக்கும் பயப்படுறதில்லை. அப்படி இருந்தால் குறைவு நிறைவாகாது. அல்லையில சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் உடனே கடவுளுக்கு பயப்படணும். நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்கல்ல, நீ இப்படி செய்கிறியோ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு அப்பா கேட்குறான், அம்மா கேட்குறாங்க, எதிர் வீட்டு கேட்குறேன், ஆண்டவர் அறியாதவன் கேட்குறான், நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா சார் அப்படின்னு கேட்குறாங்களே. அந்த மாதிரி இன்றைக்கி மக்கள் வாழ்கிறாங்களே. நல்லா கவனிங்க. என்றைக்குமே கடவுளுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா கடவுளுக்கு குறைவை நிறைவாக்குவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைபடா. சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கும். அப்போ ஆண்டவர் வார்த்தை பொய்யாகாது. இப்போ நம்ம ஆண்டவரை தேடலை, இப்போ காசை தேடுறோம், பணத்தை தேடுறோம், பேர் புகழை தேடுறோம். ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை அவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அருமையான கிறிஸ்துவான்னு சொன்னார், கூட கொடுப்பாரு, கூடையாகவும் கொடுப்பாரு. அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட கொடுப்பாரு, கூட நிறையா கொடுப்பார். 12 கூட நிறையா எடுத்து போனாங்கல்ல, அதான் சொன்னார், கூட கொடுப்பாரு, கூட நிறைய கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அப்போ ஆண்டவர் எப்படி தேடுறீங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலையில் தேடணும் ஆண்டவரை. அல்லேலூயா. எல்லாமே வேலை வெட்டி எல்லாம் செஞ்சு வீடை கூட்டி எல்லாத்த பண்ணி இதை பண்ணி வந்தவங்க போனவங்கெல்லாம் பேசிட்டு கடைசியில் 10 மணிக்கு ஆண்டவர் தேடுறோம். முழங்கால் பிறகு இல்லை காலை அதிகாலையில் இன்றைக்கி 4 மணிக்கு எந்திக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிச்சு நான் அங்கே ஃபோன் பண்ணிக்கலாம். ஃபோன்லாம் வந்து பாருங்கள், மிஸ்டு கால் நிறைய ஃபோன் இருக்கும், எடுக்கவே மாட்டேன். ஏதாவது அர்ஜென்ட்டு ஃபோனு ஏதாவதுன்னா அதுவும் போட்டு வச்சுட்டு ஜெர்மனி முடிச்சோன்னா முதல்ல அவங்ககிட்ட பேசிடுவேன், என்னம்மா இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிக்கல. அப்போ 4 மணிக்கு எழுந்து டீ குடிக்க பால் குடிக்க அதெல்லாம் செய்யாமல் முதல்ல விழுந்து கிடந்து எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பாலை ஆற்றி குடிக்கலாம், டீ ஆற்றி குடிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதித்தை எடுங்க. அறையில் சொல்லுங்களாலும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பால் குடிங்க, டீ குடிங்க, காஃபி குடிங்க, கவலையே இல்லை. ஆனால் முதல்ல ஆண்டவர் தேடணும், காப்பி தேடக்கூடாது. அல்ல சொல்லுங்களாலும். ஆமாம், நியூஸ் பேப்பர் தேடக்கூடாது, அதை தேடக்கூடாது. முதல்ல ஆண்டவரை தேடணும். சரியா? அப்போ அவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. சிங்கக்குட்டிகளுக்கு அதுக்கு ஒரு நாள் குறை இருக்காது. சிங்கக்குட்டி சிங்கத்து காட்டுக்கிற எல்லா மிருகத்துக்கும் குட்டி இருந்து அதெல்லாம் குறையா இருந்தால் கூட சிங்கக்குட்டிக்கு குறையே இருக்காது. அல்லேலூயா. யாருக்கு உணவு இல்லாட்டியும் கூட சிங்கக்குட்டிக்கு உணவு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் பைபிளில் போட்டிருக்கு சிங்கக்குட்டிக்கே உணவு இருக்காது, ஆனால் எனக்கு என் பிள்ளைகளுக்கு உணவு இருக்குங்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உணவு இருக்கும், குறைவே இருக்காது. அல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் ஆண்டவர் நல்லா தேடணும். முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு நீங்கள் ஆண்டவர் தேடணும். சும்மா ஒப்புச்சப்பா தேடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், தேவனை தேடுகிற உங்களை அதான் இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கடவுளை தேடி அந்த மலைக்கு போகிறான், இந்த மலைக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், வெறுங்காலில் போகிறான். அப்பா அவன் கடவுளை தேடி நீங்கள் சாதாரணமாக ஆண்டு இருக்கிற இடத்துல அவரை தேடணும். நீங்கள் இருக்கிற இடத்துல நீ அங்கே இந்த மலைக்கும் அங்கே மலைக்கும் இங்கே மலைக்கும் போக வேண்டாம். ஆனால் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தேடலாமில்ல. அல்ல சொல்லுங்க எல்லாரும். முழு இதயத்தோடு தேடணும், முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு குறை இருக்காது. அடுத்து பாருங்கள், மார்க் 10:21 வாசிங்க. மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பாருங்க, உனக்குள்ளெல்லாம் விற்று ஏழையில கொடு, அப்போ உனக்கு பரலோகத்தில் நிறைய பொக்கிஷம் உண்டாயிருக்கும். உன்னத்தில் ஒரு குறை இருக்கு மகனேங்கிறார். நல்லா ஜெபிக்கிற, நல்லா பாடுற, எல்லாம் செய்கிற, ஆனால் ஆண்டவருக்காக கொடுக்க மாட்டேங்கிற, ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. குருசுவான் அழகாக சொன்னார் பாருங்க, நம்ம முடிஞ்ச கொடுத்தார், பார்த்ததே கிடையாது. ஏழையின் சிரிப்பில் இயேசுவை காண்போம் சொன்னார், சொல்லலையா? அல்லே சொல்லுங்க. ஆமாம்,
அண்ணன் மோகனும் நம்மளை காட்டு 100 மடங்கு ஊழியம் செய்கிறார். அவரும் சொல்கிறார், இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சபை இருக்குது, ஏழை மக்களுக்கு போய் உதவி செய்கிறாங்க. நல்லா நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் அதில் பங்கெடுக்கிறீங்களா? அப்போ கத்த குறைவை நிறைவாக்குவா. அல்ல சொல்லுங்களாரும் ஏழைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏழைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் மறுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு தராங்க 10 பேருக்கு அன்னைக்கு தராங்க. அப்புறம் மனோகர் ஒரு நாள் தரான், அதுவும் நிப்பாட்டான்னு நினைக்கிறேன் மனோகர். அப்போ நம்ம சபையில் 10 குடும்பம் இருந்தால் 10 நாள் செய்யலாம். ஒரு நாளைக்கு 10 பேருக்கு இட்லி வாங்கி தரேன், தோசை வாங்கி தரேன். அல்லேலூயா. ஆண்டவர் வித்து ஏழைகளுக்கு கொடுக்குறார். அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷன் உண்டாகிருக்கிறார். நம்ம ஆளுயோடு செய்கிறதே இல்லை பாருங்கள். எவ்வளோ ஊழியங்களை கற்று நம்ம கொடுத்து அருமையான ஊழியங்கள், அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் குறைவை நிறைவாக்குவா. அந்த ஆண்டவர் கொடுங்கள், அப்பொழுது திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. கொடுங்கள், அப்போ திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்க குளிக்க சரிந்து விழும்படி கொடுக்கப்படுகிறார் ஆண்டவர். ஆனால் கட்டாயம் இந்த மாதத்தில் உங்கள் குறைவை தேவன் நிறைவாக்குவார். சரியா? என்ன குறைவு இருக்குது? யாக்கோபு 1:4 வாசிங்க. யாக்கோபு 1:4-5. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஞானத்தில் ஒருத்தர் குறைவாக இருக்கக்கூடாது. ஞானம் சொல்லுங்க, ஞானம், இந்த விஸ்டம். எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஞானம் இருக்கணும். எந்த ஒரு பேச்சு பேசினாலும் ஞானமாக பேசணும். என்ன செஞ்சு படிக்கிறதுக்கு ஞானம் வேணும், குடும்ப நடத்துறதுக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. வேதத்தில் நீதிமன்றம் 24 பார்த்தீங்கன்னா ஞானத்தினால் வீடு கட்டப்பட்டு விவேகத்தினால் நிறுத்தப்படும். வீடு கட்ட பெண்களுக்கு புத்தி வேணும், ஆண்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ ஞானம் இல்லாமல் புத்தி கட்டத்தனமாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை பள்ளிக்கூடம் போல் ஒன்றுக்கும் போல் எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. அவர் சாலமோனுக்கு கடற்கரை மண்டலத்தியான ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஞானம் இல்லாமல் நிறைய பேர் வீடு வீணாக போய் வேலையில் வெற்றில் ஊற்ற வேண்டிய இடத்துல கீர் பாசு இந்த கீர் ஆயிலை ஊற்றி எத்தனை தவறான காரியம். பிள்ளைகளை விளக்க ஞானம் வேணும். பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல் ஞானம் இல்லாமல் வளர்த்து பிள்ளைங்க வீணாக போய் வீடு கட்டும் போது ஞானமாக வீடு கட்டணும். என்னத்தினாலும் ஞானமே முக்கியம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் நான் உங்களுக்கு சம்பூர்ணமாக கொடுக்குறவன், எங்கிட்ட கொடுங்கிறார், எங்கிட்ட கேளுங்கிறார். இதுக்காக நீ காலேஜில் போய் படிக்க வேண்டாம். அல்லேலூயா. இதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். இதுக்காக நீ அங்கே போய் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வர வேண்டாம். கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பான். சாலமன் கொடுத்தாரா கொடுக்கலையா? அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஞானம் வேணும், ஞானம் வேணும். கர்த்தர் ஞானத்தை அவர் நிறைவாக கொடுக்குறார். அவர் ஞான கண்மலை. ஏசப்பாக்கு என்ன பேர்? அவரோடு கூட போன ஞான கண்மலையாக கிறிஸ்துவின் அந்த பானத்தை குடித்தார்கள். கிறிஸ்து தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குறப்ப. அதனால் நீங்கள் இந்த மாதம் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்குறீங்க. காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளை வளர்க்கணும், புருஷனை வழிநடத்தணும், அண்ணங்கிட்ட அக்காட்ட பேசணும், அதிகாரிகிட்ட பேசணும். அல்லேலூயா. அவங்கள்ட்ட ஞானத்தை கேளுங்க. நிறைய பேர் ஞானமே இல்லாமல் நிறைய ஆசுவாதத்தை இழந்து போயிடல. சொல்லுங்க எல்லாரும். ஞானமாக பேசணும், ஞானமாக எழுதணும். அதான் ஞானத்தை நீங்கள் என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் உட்காரும் போது, பேசும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது கூட லப்பு லப்பு லப்புன்னு சாப்பிடக்கூடாது. ஞானமாக சாப்பிடணும். உன் சாப்பாடு தான், உங்கள் வீட்டும் சாப்பிட்றீங்க, ஆனால் மரியாதையாக ஞானமாக புத்திசாலியாக சாப்பிடணும். அல்ல சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு ஞானமே இல்லாமல் ரொம்ப கெட்ட முன்மாதிரி ஆயிடுறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம். ஞானமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் அதுக்கு ஞானம் கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பார். யாரும் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து வாசிங்க. தானியேல் 5:27 வாசிங்க. மெனே மெனே தெக்கேல் உபாசின். தராசில் வைத்து நீ குறைவை காணப்பட்டாய். நல்லா கவனிங்க. 2வது பரிசுத்தத்தில் குறைவாகக்கூடாது. பரிசுத்தத்தில் அன்பில் குறையக்கூடாது. அப்புறம் ஞானத்தில் குறையக்கூடாது. அப்புறம் சொல்லுங்கள், பரிசுத்தில் குறையக்கூடாது.
வாசிங்க. மெனே மெனே தெக்கேல் உபாசின், தானியேல் 5:27. தராசில வைத்து நிறைய குறைவு தெக்கேல் காணப்பட்டாய். என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். தராசில வைத்து நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டாய். அந்த ராஜாவை எந்த தராசில வச்சாங்க? நம்மளை ஒரு தராசில வச்சு நெருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. தேவன் உங்களுடைய பரிசுத்தத்தை நிறுத்து பார்ப்பார். அப்போ பராசில வைத்து நிறுத்து நீ குறைய காணப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே இறந்து போயிட்டார் அந்த ராஜா. பரிசுத்தத்தில் குறையக்கூடாது. அல்லையில சொல்லுங்களாரும், பரிசுத்தம் குறையவே கூடாது. பரிசுத்தம் குறையக்கூடாது. எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பரிசுத்தம் காணப்படும். அல்லேலூயா. என்ன பரிசுத்தம்? அட்டர் சிம்பிளிசிட்டி இஸ் அ ஹோலினஸ். முழு தாழ்மை, முழு எளிமை தான் பரிசுத்தம். பேச்சில் எளிமை, சாப்பாட்டில் எளிமை, அல்ல சொல்லுங்க, நடையில் எளிமை, உடையில் எளிமை. அந்த எளிமை பரிசுத்தம். இன்னைக்கு பரிசுத்தமாக நம்ம வாழ தெரியாமல் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். ஆண்டவர் நம்மகிட்ட வரும்போது நம்மகிட்ட பரிசுத்த குறைவு காணப்படக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க. நிறைய பேர், நிறைய விசுவாசிங்க பரிசுத்தத்தை இழந்து போயிட்டீங்க. பரிசுத்தம் உங்களோட குறையவே கூடாது. காசில், பணத்தில், பேச்சில், நடையில், உடையில், எல்லாத்துலேயும் பழக்க வழக்கத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். ஆண்டு சொல்ல பரிசுத்தமாக இருக்க, இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோட பரிசுத்தம் போதுன்னு ஆண்டு சொல்லவே இல்லை. இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் உங்கள் பரிசுத்தத்தை யோசித்து பாருங்கள். எப்படி பரிசுத்தமாக்குறீங்க? காலையில் படுக்க விட்டு எழுந்து நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிற நேரத்து படுத்து தூங்குற வரையில் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுறீங்களா? நிறைய பேர் வாழ்க்கையில் பரிசுத்தம் குறைஞ்சி போச்சு. அதனால தான் நமக்கு குறைவு உண்டாயிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தம் கர்த்தருடைய ஆலயத்தில் நித்திய அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தம் கர்த்தருடைய ஆலயத்தில் நித்திய அலங்காரமாக இருக்குது. ஆமாம், எந்த ஒரு காரியத்திலும் சிறு எளிமையாக இருங்க, தாழ்மையாக இருங்க. அதான் ஆண்டுக்கு பரிசு. ஆண்டு எப்படி தாழ்மையாக இருந்தார்? ஏசமா எளிமையாக இருந்தாரா? இவ்வளோ பெரிய கிரீடத்தை வச்சுட்டு வந்தார். இந்த கைக்கு 2 மோதிரம், இந்த கைக்கு 2 மோதிரம், தங்க குருமாத்து, இதெல்லாம் ஏசம் போட்டு வந்தாரா? அப்புறம் அவர் பூர்ண அழகுள்ளவர், சாவின் ரோஜா, பள்ளத்தாக்கிலேலி, 16 சிறந்தவர், வெண்மை சிவப்புமானவர், முந்தினவர் பிந்தினவருமானவர், ஒருவர் சேரக்கூட ஒளியில் வாசமானவர். அவர் அழகுக்கு ஈடே கிடையாது. நீங்களும் நல்லா அழகாக தான் இருக்கிறீங்க. ஏன் எக்ஸ்ட்ரா போட்டு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு? அல்லேலூயா. பரிசுத்தமே மிக முக்கியமானது. கௌரவம், பெருமை, ரொம்ப ஆணவம், பேச்சில், பார்வையில் இப்படி பார்க்குறது, பேச்ச ஒன்று பேசுறது, போய் உட்காரு, பேசவே கூட பரிசுத்தமாக இருக்கல. அல்ல சொல்லுங்க, நான் பரிசுத்தம் இருக்கணும். பேசும்போது மரியாதையாக பேசணும். வாங்க சிஸ்டர், வாங்கம்மா, அப்படியா, அதான் பரிசுத்தம். அல்ல சொல்லுங்கிறாரோ. ரொம்ப திமிராக பேசக்கூடாது. நீ நல்லவனாக இருக்க, நீ சாராயம் குடிக்கல, கல் குடிக்கல, அதெல்லாம் இல்லை. நீ பேசும்போது மரியாதையாக பேசணும், தாழ்மையாக பேசணும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் பரிசுத்தம் குறையல அப்படின்னு அர்த்தம். இதே நான் எல்லாம் அப்படி பேச, இப்படி பேச, பெருமை பேசி, நடையில் பெருமை, டங்குன்ட்டு, எவ்வளோ நல்லா இருந்தவங்கெல்லாம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தீங்க. அப்புறம் போக இந்த பெருமைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்கள் பரிசுத்தவே கெடுத்துட்டான் அவன். அல்லேலூயா. ஆமாம், தேவன் சொல்ல பரிசுத்தத்துக்கு, அதாவது பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறான். அப்போ பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க, நீ பரிசுத்தமாக இல்லைன்னா ஆண்டவர் விலகி போயிடுவார். பெருமைக்காரன் பக்கத்தில் நிற்கவே மாட்டார். மேட்டுமே அவங்க கோல் சொல்கிறது, ஆணவம் பேசுகிறதா, அதிகாரம் பேசுறது, பல காரியங்களை விட்டு ஆண்டவர் விலகி போயிட்டார். நீ தாழ்மையாக, எளிமையாக, சிம்பிளாக, அப்பா நான் ஒன்றும் இல்லை ராஜா அப்படின்னு கிடந்தீங்கன்னா இன்றைக்கி உனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழந்துடவே கூடாது. அதை கர்த்தருடைய ஆலயத்தில் நித்திய அலங்காரமாக இருக்கிற மயிலும் கூட உங்களுக்கு அழகே பரிசுத்தம் தான். அல்லேலூயா. நீங்கள் அந்த பரிசுத்தத்தை விட்டுறவே கூடாது. அது குறைவாக இருந்துச்சுன்னா ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்கும். இயேசு ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபம் உங்களை பரிசுத்தமாக்கும். அது பரிசுத்தமாயிடணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 2:3 வாசிங்க. யோவான் 2:3.
திராட்சை ரசம் குறைபட்ட போது காண ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது போதுமா போதுமா. என்னன்னா உணவு, தண்ணி தண்ணி ஆகாரம், தண்ணி உணவு ரெண்டும் நமக்கு முக்கியமானது. அப்பத்தை தண்ணீரை ஆசிரியத்து வியாதி ஒன்று விட்டு விளக்குங்கிறார். அப்பமும் தண்ணீரும் குறையக்கூடாது. அல்ல சொல்லுவாங்க எல்லாரும். இந்த மாதம் நீங்கள் சாப்பாடுக்கு நல்லா சாப்பிட ஆண்ட உதவி செய்வார். உங்களை பட்னியாக போட விட மாட்டார். காகத்தின் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன் அவர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார். என்ன விசுவாசிக்கிறீங்க? அல்ல சொல்லுங்கள். என் பிள்ளை பட்னியாக கிடக்கு, என் புருஷன் பட்னியாக கிடக்கிறாரு, என் மனைவி பட்னியாக கிடக்கிறார் சொல்லாத அளவுக்கு தேவன் உனக்கு ஆகாரத்தை, அதான் திராட்சரசம் குறைபட்ட போது, அப்பம் குறைபட்ட போது, சாரி பார்த்து விதவை வீட்டில் அப்பம் இல்லை, ஒரு கைப்பிடி மாவு தான், ஏசப்பா ஆசீர்வதிச்சாரா இல்லையா? சொல்லுங்கம்மா. அவங்க நான் மூட்டை மூட்டையாக வச்சுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் அந்த குறைவை தேவன் நிறைவாக்குவார். திராட்சரசத்தின் குறைவை நிறைவாக்கினார். அது முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் இந்த வருஷம் இந்த மாதம் எக்காரணத்தை கொண்டு சாப்பாட்டுக்கு போய் அண்ணிட்ட கடை வாங்குறது, அக்காட்ட கடை வாங்குறது விடவே மாட்டார் ஆண்டவர். என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், என் பிள்ளை குறைவை நிறைவாக்குவேன். ஏசப்பா சொல்ல மாட்டாரா? அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி கூட சாப்பாடுலன்னா எனக்கு நிம்மதியாக இருக்காது. ஆரம்பத்தில் அந்த சாப்பாடு கொடுத்த பூனைக்குட்டி செத்து போச்சு. அது சாகிறதுக்கு முன்னாடி கூட என்னை பார்க்குது பாருங்கள். நான் போய் அதை என்ன இப்படி கத்திட்டே கிடக்கு அப்படின்னு பார்த்து நான், இந்த வாட்ச்மேனு, என் மகன் எல்லாம் போய் நிற்கிறோம். அது நேராக பார்த்து இந்த என்ன சொல்ல பாருங்கள். அது எப்பயுமே சாப்பிடும்போது சாப்பாடு கொடுப்பேன். ஏதாவது மீன் தலை அது கொடுப்பேன் ஜன்னல் வழியாக. அது சாப்பிடும். அப்புறம் ஒரு நாள் இப்போ நாங்கள் கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த பக்கம் பெட்ரூம் பக்கம் வந்து ஜன்னல் வழியாக உட்காந்துருக்கும் அந்த பூனை. கடைசியில் அது சிக்காயிருச்சு எப்படியோ. அப்போ இந்த பக்கம் ஹால் பக்கம் வந்து கத்திகிட்டே கிடந்துச்சு. சரிட்டு நான் போனேன் பாருங்கள். சாயங்காலம் போனேன், நானும் போயிருக்கேன், கிறிஸ்டி வந்துக்கிறேன், வாட்ச்மேன்லாம் வந்திருக்காங்க, அந்த பூனைக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவ்வளோதான் பாருங்கள். அந்த பூனை என்ன செஞ்சிச்சு, இப்படி சுற்றி வந்துச்சு பாருங்கள். என் 2 காலுக்கு நடுவில் பிடிச்சி எடுத்து போச்சு. என் 2 காலுக்கு நடுவில் என் காலி. என் மகன் கிறிஸ்டி நிற்கிறான், வாட்ச்மேன் களிமூர்த்தி வந்துக்கிறாரு, சின்னசாமி. அந்த பூனை எங்கேயும் போகலம்மா. அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுத்து தான் போகிறேன். கொஞ்சம் போனேன். சரி பாம்பு ரொம்ப கத்துது, என்னடா சரி. அந்த பூனை வந்துச்சு, சாப்பிடலாம் இல்லை, நேராக அப்படி சுற்றி வந்துச்சு. என் 2 காலுக்கு நடுவில் படுத்து செத்து போச்சு. ஐயோ கடவுளே, அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம். ஏன் என் பிள்ளை காலில் படுக்கலை, ஏன் வாட்ச்மேன் கால் பக்கம் படுக்கலை? அங்கே யார் சாப்பாடு கொடுக்குறாங்க பார்க்குது. அது என் முகத்தை அது பார்த்ததில்லை. அது 5 அறிவு உள்ளது. என்ன சொல்கிறீங்க? அப்படி செத்து போச்சு. அப்புறம் பிழைக்கவே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஆகாரத்தை ஏசப்பா கொடுப்பார். அல்ல சொல்லுங்கள். திராட்சரசம் குறைபட்ட போது அந்த திராட்சரசத்தை ஆண்டவரை கர்த்தர் ருசியுள்ளதாக மாற்றி கொடுத்துட்டார். அல்ல சொல்லுங்களாரும். உங்களுக்கு கூட சாப்பாடு இன்றைக்கி குறைவாக இருக்கலாம் போன மாதத்தில். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் சாப்பாடு கொடுப்பார் ஆண்டவர். நாங்கள் ஒரு வீட்டுக்கு செபத்துக்கு போயிருந்தோம். ஐயோ கடவுளே, என்னத்தை சொல்ல. நளினா அந்த அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் சாப்பாடு செபத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. செபத்துக்கு கூப்பிட்டா சாப்பாடு என்ன பண்ணாங்க, பயங்கர சாப்பாடு. எத்தனை வகை சாப்பாடு, 16 வகைன்னு சொல்லும் பாருங்க. அது மாதிரி அவ்வளோ சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. ஏழை குடும்பம் தான். அவர் மில்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவர் தான். அவ்வளோ சாப்பாடு கொடுத்தார். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவ்வளோ அன்பா, அவ்வளோ பாசமா. இவங்க அன்பு காட்டல, ஏசப்பா அன்பு. அது என் பிள்ளை ஊழியத்துக்கு வரான், அது வீட்டில் எல்லாத்தையும் கூட்டி வாங்க பாஸ்டர், மெச்சு கூட்டி, ஜோஸ் கூட்டி, கிறிஸ்டி மெர்சி எல்லாத்தையும் கூட்டி வாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆகாரத்தை ஆண்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அப்படி சாப்பாடு கிடைக்காது. அவன் பில்லை தீட்டிடுவான். அல்லையா, அந்த ஹோட்டலுக்கு கூட போனால் அப்படி சாப்பாடு கிடைக்காது. அவ்வளோ சாப்பாடு நம்ம கொடுத்தாங்க. ஐயா மண்ணாங்கட்டி, அது நளினா, டேவிட்டு, நம்ம ஜான்வசரி, அவங்க சொந்தக்காரங்க. அவங்க ஏழை குடும்பம். அப்படி செய்கிறாங்க. என்ன சொன்னால் அவங்க கொடுக்க, நான் அவங்கள பார்க்கவே இல்லை, ஏசப்பா தான் பார்த்தேன். நம்ம கண்ணீரை, நம்முடைய வேதனை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய பசியை கவனிக்கிற ஒரு ஆண்டவர் தான். அந்த திராட்சரசம் குறைபட்ட போது அது நிறைவாக்கின ஒரு ஆண்டவர் இந்த மாதம் உங்களோட இருப்பார். உங்கள்கிட்ட நீங்கள் காசு செலவு பண்ண வேண்டாம். உங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு யாரோ அண்ணன் வருவார், அக்கா வருவாங்க, வந்து உங்களை சந்தோஷப்படுத்தாமல் போக மாட்டாங்க. அறையில் சொல்லுங்கள், அவ்வளோ ஆகாரத்தை கொடுப்பாங்க. சரியா?
அடுத்து 1 கொரிந்தியர் 1:7 நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு வரக்கூடாது, வரங்கள் குறையக்கூடாது. நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வரம் கொடுப்பார். அல்லையில சொல்லுங்க எல்லாரும். இப்போ எனக்கு வரம் 9 வரத்தில் 4 வரம் தான் இருக்குது, 3 வரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, வரமே இல்லை நிறைய பேர்கிட்ட. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு வரமாவது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இல்லை 9 வரத்தையும் ஏசப்பா கொடுப்பார். கை தட்டுங்க வச்சாமா. சுகமாக்கு வரோம், திகதர்சனம் வரோம், எத்தாவது வரம் 9 வரத்தில் நீங்கள் எத்தாவது ஒரு வரமாக இருக்கு, வரமே குறையக்கூடாதுங்கிறாரு. உங்களை சந்திக்கிற மக்களுக்கு நீங்கள் ஜெபம்னா சுகமாகணும், திகதர்சனம் வரைக்கணும், ஆவியில் பகுத்தறிவு வர இருக்கணும், ஞானம் வர இருக்கணும். நீங்கள் வரமே இல்லாமல் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் எனக்கு வர தாராள மக்களுக்கு வர குறைவை நீக்குவார். அடுத்து 1 கொரிந்தியர் 12:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:25. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை நல்லா கவனி. கணத்தில் குறைவு. உங்களை கணம் பண்ணுறதுல யாரோ உங்களுக்கு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களை கணம் பண்ணுறாங்க, உங்களை கணம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, கையெடுத்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கையெடுத்து வணக்கம் போட மாட்டேங்கிறாங்க, உங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஞானத்தில் குறைவாக, அதாவது கனம் பண்ணல, உங்களை யாரும் கனம் பண்ணல, மற்றவங்களை கனம் பண்ணுறாங்க, உங்களுக்கு கணத்தில் குறைவாக இருக்கீங்க, உங்களை கனம் பண்ணும்படிக்கா சாமி செய்வா. அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களை யாரும் மதிக்கலை, உங்களை யாரும் பேசலை, உங்களுக்கு வணக்கம் போடலை, ஸ்தோத்திரம் போடலை, கவலையே படாதீங்க. மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம் போடுறாங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் போடலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார், என் பிள்ளை யாரும் கனம் பண்ணல, ஸ்தோத்திரம். நாங்கள் சன்னியாசிகப்பத்தில் போய் ஊழியம் செய்யும்போது நாங்கள் அவமானப்பட்டோம். பஸ்ஸில் போனோம். அப்போ அங்கே உள்ள இந்த ஆர்எஸ்எஸ் அவங்கெல்லாம் நாங்கள் பயங்கரமாக அவமானப்படுத்தினாங்க. நெத்தியில் கொண்டு விபூதியெல்லாம் பூசினாங்க. நாங்கள் கையை தடுத்துட்டோம், பூசக்கூடாது, கீழே எல்லாம் தள்ளி விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஊர் தலைவர்லாம் வந்துட்டாங்க, இல்லை பாஸ்க்கு அப்படி செய்யாதீங்க அப்படின்ட்டாங்க. 2000 24 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோம் பாருங்க. சின்ன பஸ்ஸில் வீட்டுக்கு வந்தோம். இப்போ ஜானகிராமன்லாம் முதலமைச்சர் அவரெல்லாம் கேள்விப்பட்டார், யார் பாஸ் அவனை செஞ்சான், அவனை பார்க்குற இப்போன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனால் வந்த உடனே எனக்கு ஒரு காரியத்தை ஏசப்ப கடன் பண்ணார். என்னென்னா, டாக்டர் பிலிகிராம் என்ன செஞ்சார், நீங்கள் நெதர்லாண்டு வரணும் அப்படின்ட்டு டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, விசா, அமெரிக்காவுக்கு போகிறது, நெதர்லாண்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே அவர். ஹோட்டல் புக் பண்ணுறது, சாப்பாடு, 2 வாரம் 15 நாள் அங்கே தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாக்கெட், அதில் விசா இருக்குது, பாஸ்போர்ட்டுக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு அனுப்பி வீட்டுக்கு வந்தோன்னா அதை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. நமக்கு விசா வாங்குற காசு இருக்கா, நம்மகிட்ட டிக்கெட் வாங்குற காசு இருக்கா, கிடையவே கிடையாது. அங்கே ஹோட்டலில் தங்குற காசு இருக்கா, கிடையவே கிடையாது. எல்லாம் டாக்டர் பிலிகிராம் கொடுத்தாரு. கைத்தட்டுங்க வச்சாமா. அவர் தேவன் நம்ம கனம் பண்ணுகிறவர். எப்படி கனம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, எப்படி கனம் பண்ணார். அந்த நாட்டுக்கு போய் 15 நாள் அங்கே தங்குறது. அது எத்தனை 2000 ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, 200 நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. 200 நாட்டிலேருந்து அந்த பிலிகிராம் மீட்டிங் வந்திருக்காங்க. பிலிகிராம் முழு செலவு எடுத்து ஃப்ரீயாக எனக்கு கூப்பிட்ருக்காரு, காசெல்லாம் செலவு பண்ணல. அல்லேலூயா. நீங்கள் அவமானப்படுறீங்க, நீங்கள் வந்து கடன், உங்களுக்கு கடன் கொடுக்கல, உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா கர்த்தருடைய கடன் பண்ண காத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஃப்ரான்ஸ் போனப்போ எப்படி காலில் தண்ணி ஊற்றி கழுவி காலை முத்தம் கொடுத்து, ஃப்ரான்ஸில், இங்கே இல்லை, எப்படி கடன் பண்ணாங்க. இங்கே போனால் வீடு போகிற வரல, கார்லேருந்து வீட்டுக்கு போகிற வரல வழியெல்லாம் பூவை போட்டு தெளித்து அந்த பூ நடந்துவாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி பண்ணி, இது மாதிரி சொன்னா நிறைய காரியத்தில் கர்த்தர் கடன் பண்ணார். இது இவங்க செய்யலை, கர்த்தர் சாரி என் புள்ள வர்றான். அல்ல சொல்லுங்களாரும் என் நல்லா கவனி, உன்னை கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை யார் கனம் பண்ணல, யார் மதிக்கலை, நல்லா கவனிங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை கண்டை வரும், நான் ரொம்ப வேதனைப்பட்டு நொந்துருவேன். அப்படியே என்னடா இது அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் காலில் விழுகிற ஜனங்களை கற்று கொண்டு வந்துடுவேன். இன்னைக்கு வரையில, நேற்று வரையில சொல்கிறேன், இன்றைக்கும் இல்லை. அங்கே பஸ் ஸ்டாப் நிற்பேன். பஸ் ஸ்டாண்டில் டெம்போவில் போகிற அம்மா டெம்போ நிப்பாட்டிட்டு வந்து காலில் விழுந்து, என்னடா இது நெலுத்த வந்து மில்லு கார்னர் நிற்கிறேன். நான் அன்றைக்கி ரொம்ப மனசு நொந்து வந்து நிற்கிறேன் சர்ச்சுக்கு வர்றது. டெம்போவில் போயிட்டுருக்காங்க மேட்டுப்பாளையம். இங்கே டெம்போ நிப்பாட்டிக்கு வந்து காலில் விழுந்து
பாஸ்டர் உங்களை நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் அப்படின்னா யார் எவரே தெரியாது. என்ன சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் போடுங்க பாஸ்டர். நம்ம இங்கே வந்து பண்ணுறேன் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மேனேஜர் ரூம்குள்ள நிற்கிறேன். அவர் அசிங்கப்படுத்துறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ஓனர் வந்திருக்கிறார். கம்பெனி ஓனர் வந்து என்ன பாஸ் காலில் வந்து விழுந்தார். அவர் இந்த பேங்க் மேனேஜர் பயந்து போயிட்டார். என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனரு இங்கே வந்து இவர் காலில் விழுந்து கிடக்கிறாங்க, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேங்க் மேனேஜர் கேட்டார். தெரியும் சார், இவர் டிவியில் பேசுவார் சார், இவரை பார்க்கவே முடியாது, இங்கே உங்கள் ரூமில் வந்து இவரை பார்த்துருக்கேன். பேங்க் மேனேஜர் வாயை மூடிட்டார். அதில் சொல்லுங்க, என்னை திட்டுறதுக்கு லோனு கட்டலைன்னு திட்டுறதுக்கு என்னை கூப்பிட்ருக்காரு. அவர் ஆஃபீஸில் வந்து நிற்கிறேன். இவர் பட்டு சட்டை போட்டு ஒரு கம்பெனி ஓனர் வந்து இவர்கிட்ட பேச வந்திருக்காரு. யார்கிட்ட இவர் கூப்பிட்டுருக்காரு, தமிழ்நாடு பெருக்கன் மேனேஜர். அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே அப்படி மரியாதை செலுத்துகிறார், கணத்தை கொடுக்குறார். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணுறதும் இல்லை, நம்ம சொல்கிறதும் இல்லை, நம்ம எதிர்பார்க்குறதும் இல்லை. நம்ம திட்டு வாங்க போய் நிற்கிறோம், அலையிலோயே அவமானப்பட்டு நிற்கிறோம், நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோம். ஆனால் நம்ம உள்ளத்தை அறிஞ்ச ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் வாக்கும் அந்த காரியம் செய்கிறவர். அலையில சொல்லுகிறாரோ. ஆக கணத்தில் நீங்கள் உங்களை தேவன் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் கணத்தில் குறைவாக இருக்குங்க, உங்களை யாரும் மதிக்கலை, சொந்தக்காரன் மந்தக்காரன் யாரும் மதிக்க கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள மகனாக மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்து 1 தெசலோனிக்கர் 3:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:10 சீக்கிரமா. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. உங்க விசுவாசத்தின் குறைவுகள் நிறைவாக்குங்க. நல்ல கவனிங்க, நமக்கு விசுவாசமே இல்லை நம்மகிட்ட, ஆனால் விசுவாசத்தை அந்த குறைவை தேவன் நிறைவாக்குவான். நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் நல்ல விசுவாசமாக இருந்தீங்க, ஆனால் இப்போ விசுவாசமாக இல்லை. என்னத்தடா ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் பயங்கர ஃபெய்த்து. நல்லா கவனிங்க, அந்த விசுவாசம் குறையக்கூடாது. ஆண்டு சொல்ல கடுகளை விசுவாசம் உனக்கு இருந்தாவே நான் என்ன செய்வேன், மலையை பார்த்து பயந்து போனால் போகுங்கிறார் ஆண்டவர். ஆனால் விசுவாசத்தில் குறைவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேர் விசுவாசத்தை ரொம்ப மட்டமாக நினச்சி விட்டுட்டே. என்ன சொல்லுங்க, கவலைப்படாதீங்கம்மா, நம்ம எல்லாம் பரியாசம் பண்ணுவானுங்க, பெரிய விசுவாசத்தில் ஓடுறாரு அவர் அப்படி. கவலையப்படாதீங்க, நம்ம விசுவாசிக்கிற தேவன் என்னார் என்று நான் அறிவேன். அவர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இன்றைக்கி குறைவாக இருந்துச்சு போன மாதத்தில், ஆனால் இந்த மாதம் அந்த விசுவாசத்தை கர்த்தர் நிறைவாக்குவார், அந்த விசுவாசத்தை அதிகமாக்குவார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே இந்த 5-6 குறைவுகளையும் நிறைவாக்கணும். ஆண்டவரை எப்படி தேவன் நிறைவாக்குவார்? எல்லாம் ஏச்சு இல்லைங்க. பிலிப்பியர் 4:19 வாசிங்க. உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். எல்லாம் ஏச்சு இல்லைங்க. உங்கள் குறைவுகளை அவர் மகிமையில் நிறைவாக்குவார், மகிமையாக இறங்கி வருவார். எல்லாம் எலும்பி நில்லுங்க, எல்லாம் எலும்பி நில்லுங்க, எல்லாம் எலும்பி நில்லுங்க, எல்லாம் எலும்பி நில்லுங்க. இன்னைக்கு குறையே இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றே, நிறைவாம்புல் தரையில் நித்தமும் நடத்துகிறே, பங்கமில்லாமல் அதில் அளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். அல்லேலூயா. நீ குறைவுள்ளவன் தான், குறைவுள்ளவன் தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், ஆனால் நிறைவே தேவன் தருவா. நீங்கள் குறைவாக இருந்தால் கூட நீங்கள் நிறைவான மாதிரி நடிக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக திஸ் இஸ் மை ஃபேக்ட், இதுதான் உங்கள் உண்மையான நிலைமை. உள்ளபடி ஆண்டவர் வந்துடணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை குறைவாக வந்துருக்கிறான், என் மகன் குறைவாக இருக்கிறான், என் பிள்ளைக்கு நான் அந்த குறைவை நிறைவாக்குவேன். அல்லேலூயா. பலத்தில் குறைவாக இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம். பலம் போச்சு பாஸ்டர், பலம் குறைஞ்சி போச்சு, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த பலத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு புது பலத்தை கொடுத்தா. அதான் ஆண்டு சொன்னார், கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவீர்கள். அல்லேலூயா. ஆனால் வாலிப எழுவிடாம. அப்போ ஆண்டு சொன்னார், கர்த்தர் காத்திருக்கிறவர்கள புது பலன் அடைந்து இந்த நியூ ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வயசாயிருச்சு, மருந்து சாப்பிட்டேன், இந்த வியாதி வந்துருச்சு, நான் அந்த பாதையில் கடந்து போகிறேன். அதனால தான் இப்போ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் என் ப்ராக்டிக்கல் ட்ரூத்து. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம், சும்மா நான் படிச்சுட்டேன் அதனால் பிரசங்கம் பண்ணிட்டேன், அப்படி கிடையவே கிடையாது. இதை வாழ்க்கையின் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ எனக்கு பலகீனம் இருக்குது, முட்டி போட்டால் எந்திக்க முடியல, ஆனால் கர்த்தர் பலப்படுத்துகிறார். எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலைமை தான், ஆனால் கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷம் பலப்படுத்துகிறார்.
அது நரம்புகளில் பலன், எலும்பில் பலன், தசையில் பலன், ஹார்ட்டில் பலன், லங்ஸில் பலன், அல்லேலூயா எல்லாத்துலேயுமே ஒரு பலனை கொடுக்குற கர்த்தர் தான். டாக்டர்கிட்ட போனீங்க வச்சுங்க, நம்ம பில்லு மேலே பில்லை போட்டுருவான், அது நமக்கு பயங்கர சைடு எஃபெக்ட் கொண்டு வந்துடும். ஆனால் அப்பா ஏசப்பாட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எந்த டானிக் கொடுக்கலாம், அவரே என்னை பலப்படுத்துவா. ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஆவி கொடுத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் முடிவு வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கைத்தட்டுங்க உச்சாமா, நீங்கள் பலனடைவீர்கள். எந்த பலம் உங்கள்கிட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 100 வயதானாலும் கூட வாலிபன் எனப்படுவான். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான். அதிகமாக நேசி நல்ல ஆண்டவரை, உண்மை தேடி என் பிள்ளைங்க இன்றைக்கி வந்திருக்காங்களே, எத்தனையோ பேர் வரல ஆண்டவரை, ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கீங்க. அது காரணம் உண்மை தேடின ஜனங்கள், உண்மை தேடி வந்திருக்காங்க. என்னை தேடி வரல தகப்பரே, உண்மை தேடி வந்த பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா நன்மையினால் நிரப்புங்கப்பா. எல்லா நன்மையும் காணுபடி செய்யுங்க. எல்லா நன்மை, ஆவிக்குரிய நன்மை, சரீர நன்மை, ஆண்டவரே காசு பணம் வசதி இதில் நன்மை, என்னென்ன காரியத்தில் நன்மை இல்லையோ எல்லா நன்மையும் தாரும் ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது சாமி. எல்லா நன்மையால் நிரப்புங்க பிள்ளைகளை, நன்மையால் நிரப்புங்க, நன்மையால் நிரப்புங்க. சக்காபா தாராபா தாரா சியாதா ரிமாந்தாராபா தாராபா. ஆண்டவரே பரிசுத்தாவியில் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி வருகிற தேவன். ஆலயத்துக்களை சுற்றி வர்றீங்க, யாருக்கு நன்மை செய்யணுமோ அவங்களுக்கு இப்போ நன்மை செய்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் நன்மை செய்கிறவராக சுற்றி வருகிற தேவன், நான் நன்மை செய்கிறவராக சுற்றி வருகிற தேவன், நான் நன்மை செய்கிறவராக சுற்றி வருகிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளே சும்மா நான் என் உடம்பை காட்டேன், உடைய காட்டேன், என் மூஞ்சி முகரை காட்டேன், அது இல்லை. நான் நன்மை செய்யும்படி சுற்றி வருகிறேன், நான் நன்மை செய்யும்படி சுற்றி வருகிறேன். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு எந்த நன்மை குறைவாக இருக்குது, எந்த நன்மை இல்லாமல் இருக்குதோ அதை தந்து அவங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. என் பிள்ளைகள் சந்தோஷமாக கடந்து போவார்களாக, ஆச்சரியமான காரியங்களை இந்த மாதம் காண்பார்களாக சாமி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லா துதி கனமே உமக்கு எடுக்கிறேன். கடைசியாக ஆயுசு குறைவு, அற்ப குறைவு, ஆயுசு குறைவாக இருக்கிற அந்த குறைஞ்ச ஆயுசோடு வந்துட்டான் அப்படின்னு குடும்பத்தில் யாரை சொன்னாங்களோ, தேவனே இனிமே எந்த குடும்பத்திலையும் குறைஞ்ச ஆயுசு இருக்கவே கூடாது சாமி. குறைஞ்ச ஆயுசு இருக்கக்கூடாது, குறைஞ்ச ஆயுசுல பிறக்கக்கூடாது. கைத்திருக்கிறது மயப்படுத்து, நல்லா வாயை திறந்து, நான் செத்துருவேன், நான் இறந்துருவேன், எங்கள் வீட்டு அப்படி இவங்க வீட்டு இப்படி. நோ, அற்ப ஆயுசுள்ளவன் உன் சந்ததியில் பிறப்பதில்லை. கைதட்டு வச்சாமா, அற்ப ஆயுசுள்ளவள் உன் சந்ததியில் பிறப்பதில்லை. ஓ ரிபாந்தரபா. கர்த்தருடைய வாக்கு தத்தம், அற்ப ஆயுசுள்ளவன், குறைஞ்ச ஆயுசுள்ளவன் உன் வீட்டில் பிறப்பதில்லை, உன் வீட்டில் இருப்பதில்லை. நிறைவான ஆயுசு. கரங்களை வயசு சொல்லுங்க, நிறைந்த ஆயுசு, நிறைந்த ஆயுசு, நிறைந்த ஆயுசு ஏசப்பண்ணி தரப்போருக்க கோடி கோடி நன்றி அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், உங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.